புதிய ஏற்பாட்டுல டைத்துன்னு எதுவுமே இல்ல, தசம பாகம்னு ஒண்ணுமே கிடையாது. இயேசு எங்க சொன்னார் தசம பாகம் கொடுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டு கட்டளைகள்ல இப்ப வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து வந்த கட்டளைகள்ல புதிய ஏற்பாட்டுல வந்து அந்த மாதிரி வரவே இல்லை. அதனால அது வந்து டைத்தே கிடையாது சொல்லி நீங்க சொன்னாலே எதிர்த்து பேசுவாங்க நமக்கு. அதாவது ஒரு மேனிப்புலேட்டிவா ஒரு மாதிரி கன்னிங்கா பண்ணி ஜனங்கிட்ட இருந்து காசு பறிக்கிறது எப்படி அப்படின்னு பேச வைக்கிறதும் பிசாசு தான். அதே நேரத்துல தசம பாகமே இல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறதும் பிசாசு தான். ஜனங்கள் வந்து நிறைவுக்குள்ள போகக்கூடாது, ரகசியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுல அவன் ரொம்ப தீவிரமா இருக்கான். சோ அதனால ஆண்டவரோட உதவியோடு நான் இதவே உடனே பேசணும்னு நினைக்கல. நான் ஆண்டவரோட சில காரியங்கள் கேட்டிருந்தேன், ஒரு சில சயின்ஸ் கேட்டேன், அதெல்லாம் நடந்தாதான் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் இதை இப்போதைக்கு பேச மாட்டேன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னை பேசும்படி அதுக்கான சில காரியங்கள் சில அடையாளங்களை காட்டினாங்க கேட்ட போல, அதனாலதான் நானும் பேசுறேன். யாரும் அவங்களோட புதிய ஏற்பாட்டு டைத்துக்கு எங்க போட்டுருக்கு கேட்டாங்க. நீங்க முதல்ல என்ன பதில் சொன்னா அது போட்டிருக்கு, அதே அவங்க தெரியல. முதல்ல நீங்க என்ன கேள்விக்கணும்னா புதிய ஏற்பாட்டுல டைத்து முடிஞ்சிருச்சுன்னு எங்க போட்டுருக்கு கேட்கணும். டைத்து முடிஞ்சிருச்சுன்னு எழுதிதான் நான் ஒத்துக்கிறேன். நியாயப்பிரமாணம் முடிஞ்சு எழுதி நான் ஒத்துக்கிறேன். ஆமா முடிஞ்சிருச்சு. மோசே நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்து விட்டது. ஏன்னா அது கிறிஸ்துவனை நடத்துகிறதா இருந்தது, அவர் முடிச்சு. தசபாகம் உங்களை கிறிஸ்துவனை நடத்துகிறது. கிறிஸ்து வந்தனாலும் தசபாகம் முடிஞ்சு போச்சு நீங்க போட்டுட்டா. நீங்கள் கிறிஸ்து கூட வந்து விட்டீங்க. ஆகவே உங்கள் மனம் புதிதாக வேண்டும். புதிதாக நீங்க மறுரூபமாகுங்கள். உங்கள் ஆவியில இருக்கிற அந்த ஜீவன், ஆவியில இருக்கிற ஆளுகை, ஆவியில இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் சரீரத்துக்கு உங்கள் ஆத்மாவுக்கும் வந்து சேர வேண்டும். அந்த ப்ராசஸ் நீங்க செய்றீங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சோ இந்த ப்ராசஸ்ல தான் நம்முடைய பொருளாதார ஃபைனான்சஸும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. See, tithing is not just about finances. அதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வரும் நாட்கள் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க. இப்ப நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, பிரதர் நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆசீர்வாதம் என் மேல இருக்குல்ல, அப்புறம் ஏன் எனக்கு இன்னும் பிரச்சனை எல்லாம் இருக்கு? நான் வந்து டைத் தான் கொடுக்குறேன் ஒழுங்கா, ஏன் எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு? ஏன் இருக்குன்னா நீங்க வந்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, you are not doing all the right things, okay, but you need to also have right revelation knowledge and that has to be applied for getting the full results. ஆண்டவர் வந்து இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரே காரணத்தோடு ஒரு சிஸ்டம் கொண்டு வச்சிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, பா நீ வந்து ரொம்பலாம் வேணாம், 10ல் 1 கொடுக்க முடியுமா? 100 ரூபா இருக்கணும், 10 ரூபா கொடுக்க முடியுமா? கொடு. ஓ பண்றனா இல்லையான்னு பாருன்னு சொல்லியிருக்காரு. சரி கொடுத்துட்டு பாப்போம் வருதா இல்லையா. அப்படி எடுத்துக்க கூடாது. என் தேவன் பொய்யுரையாதவர், அவர் உண்மை உள்ளவர். பிசாசை பார்த்து சொல்லணும், உங்களுக்கு பணம் வராம இருக்காருன்னா தேவன் கிடையாது. நீங்க கொடுத்த டைத் அண்ட் ஆஃபரிங்க்கு பணம் வராம இருக்கு, ரிட்டர்ன் வராம இருக்கு, காரணம் தேவன் கிடையாது. பணம் மட்டும் இல்ல, மற்ற ஆசீர்வாதங்களும் வராம இருக்கு, காரணம் தேவன் கிடையாது, பிசாசு. நான் சொன்ன மாதிரி லேஸ்ல அது போகாது. அதை அதட்டுனாதான் போகும், அதை மிரட்டினாதான் போகும், அடிச்சாதான் போகும், இல்லைன்னா போகாது. அதனாலதான் அதிகாரம் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்கள் பொருளாதாரத்தின் மேலும், பர்டிகுலர் பொருளாதாரம் மற்ற காரியங்கள் மேலும் அதிகாரம் ஆளுகை உங்களுக்கு வரும்படியாக ஆண்டவர் தசமபாகம் என்கிற ஒரு சத்தியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் கொடுத்துட்டேன் சொல்லியிருக்காருல வருதான்னு பார்ப்போம்னு சொல்லக்கூடாது. இங்கதான் விசுவாசம் வருகிறது. தசமபாகத்தோடு விசுவாசம் இணைகிறது. என்ன விசுவாசம்னா, என் தேவன் பொய்யுரையாதவர், என் தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? என்னை சோதித்து பார்த்து சொல்லியிருக்காரு. வானத்தின் பலகைகள் இடங்களாக ஆசீர்வதிப்பிருக்காரு. பட்சித்து போடுகிறவனை கண்டிப்பேன்னு சொல்லியிருக்காரு. என் கண்ணு முன்னாடி ஆனா இன்னும் பட்சித்து கொண்டிருக்கிறது. ஏன் எப்படி சொல்றேன் பட்சித்து கொண்டிருக்கிறது? அறுவடை வந்துருச்சா? 30, 60, 100 அறுவடை வந்துருச்சா? வரலாம், ஏதோ பட்சித்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். சம்திங் இஸ் டிவரிங் அர்த்தம், சம்படி டிவரிங் அர்த்தம். ஆனா அவர் சொல்றாரு நான் கண்டிப்பேன்னு சொல்றாரு. என் சூழ்நிலை மட்டும் அப்படி தெரியல, எனக்கு இவ்வளவு நாள் இப்படி வந்திருக்கணும், வரல. தசமபாகம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. என்ன தைரியம்னா, இந்த வசனத்தை எடுத்துட்டு சாத்தானை அடிக்க முடியும். எப்படி அடிப்பீங்க? வாயின் வார்த்தைகளால் அடிப்பீங்க. எந்திரிச்சு நின்று என் தேவன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? பட்சித்து போடுகிறவனை கண்டிப்பேன் என்று என் தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்களை குறிப்பா பொருளாதாரத்திலே பட்சித்து போடுகிறவனை என் தேவன் கண்டிக்கிறார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன். I agree with my God and I declare that God rebukes my devourer. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை உடைய சமூகத்துக்கு வரும்படியாய் எங்களை இந்த கூட்டி சேர்த்தபடியாலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையாய் கிரியை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நீர் ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கண்கள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, தேவையான வார்த்தை, பிரயோஜனமான வார்த்தை நீர் எங்களோட பகிர்ந்து விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சரீரம், ரத்தம், அதோட தியானம் அந்த இது பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு அது அது ஒரு நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இது சொல்லப்போனா ஏற்கனவே அதோட ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான். ஏன்னா ஆண்டவருடைய சரீரம் ரத்தம் இல்லாம இருந்தும் இருக்காது. பட் ஆனா இதுக்கு வந்து ஒரு இன்னொரு டைட்டில் மாதிரி போட்டு இது ஒரு தனி சீரீஸ் மாதிரி பேசலான் இருக்கேன். பாப்போம், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் எவ்வளவு போகும்னு தெரியல. ஓகே, ரைட். ஸோ மல்கியா 3ஆம் அதிகாரம், சரியா வாசிக்கிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம். இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து நீங்க நிறைய பேர் நிறைய கேட்டிருப்பீங்க ஏற்கனவே, சரியா? அதனால வந்து என்ன கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஏன்னா சில பேருக்கு மல்கியா 3 தெரியும் என்னன்னு. இதுக்கு இன்னைக்கு சபைகள்ல முக்கியம் பேசப்படுற டாபிக். இதை பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக். டாபிக்னு சொல்றது ரொம்ப வாழ்க்கைக்கே தேவையான ஒரு விஷயம், சரியா? சோ அதனால மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ல இருந்து வாசி. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். இடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது இடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகம் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் திராட்சை கொடி பலமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்ன மாதிரி வந்து இந்த டாபிக் வந்து கேட்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லா சபைகளிலும் எந்த விதமான சபையா இருந்தாலும் சரி, ஒரு ஒற்றுமை இருக்கணும்னா அது இதை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப ரேர் நான் பார்த்திருக்கேன், இந்த சப்ஜெக்ட் பேசாம இருக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் பேசிட்டதுனால சில பேர் வந்து இது பேச வேணாம்னு ஒரு மாதிரி அந்த ஒரு விரக்தியில வந்து அப்படி இருக்காங்க. ஆனா வந்து இது நானே ரொம்ப நாள் வந்து இதை பத்திலாம் அவ்வளவா பெருசா பேசுனது இல்லை. நான் என்ன டாபிக் பேச போறேன், தசம பாகம், மெயினா டைத், அதை பத்தி மெயினா பேச போறேன். இந்த சப்ஜெக்டே தான், டைட்டிலே தான் சீரீஸுக்கு. ஸோ வந்து இது வந்து நானே ரொம்ப நாள் பேச யோசிச்சது இல்லை, விரும்பினது கிடையாது. ஏன்னா வந்து யூஸ்வலா இது எல்லாரும் தப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து எதுக்கு பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேணும்னு பேசுறாங்க, மேனிபுலேட் பண்றாங்க. ஏன்னா அப்படிலாம் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, யாருமே அப்படிலாம் பண்ணலன்னு சொல்லலை, நிறைய நடக்குது. நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து வேறொரு இன்னொரு சபையில இருந்தேன். ஸோ அங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து பாஸ்டர் ராம்பாபு, உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அவரை பார்க்கும்போதுக்காக நானு அந்த சபையில இருந்து 2-3 பேர் போயிருந்தோம். அப்ப நான் அப்ப இருந்த இடத்துல வந்து அந்த பாஸ்டர் வந்து அவர் வந்து இதை பத்திலாம் எதுவுமே பேச மாட்டாரு. ஆஃபரிங் பத்தி எதை பத்தி பேச மாட்டாரு. ஏன்னா வந்து இது ரொம்ப அதான் அந்த ரீசன் தான். எல்லாம் ஒரு மாதிரி அபியூஸ் சப்ஜெக்ட், நிறைய தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ எதுவும் பேச மாட்டார். என்னைக்காவது சும்மா பேசினா கூட லைட்டா ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்குமே தவிர ரொம்ப டீட்டெயிலா இதை பத்தி எதுவுமே பேச மாட்டார். அப்ப ஒரு பாஸ்டர் ராம்பாபுட்ட பேசிட்டு இருக்கும்போது நானும் அங்க இருந்தேன் எனக்கு. அப்ப வந்து அவர் வந்து கேட்டாரு, ஐ திங்க் சில ப்ராப்ளம் பத்தி சொல்லிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது என் கூட வந்தவங்க சர்ச் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டுதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபினான்ஷியலி டைட் அப்பா தான் இருந்தது, சுச்சுவேஷன்ஸா இருந்தது. அப்போ வந்து அவர் கேட்டாரு, நீங்க டைத்தை பத்தி என்ன பேசுறீங்க அப்படின்னாரு. அப்ப இவர் சொன்னாரு, நான் பேசுறதே கிடையாது அப்படின்னாரு.
பேசுறதே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டார். நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னாரு. நான் கொடுக்குறேன். இது என்னடா வம்பா இருக்கு, நீங்க மட்டும் கொடுக்குறீங்க, நீங்க எப்படி பேசாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொன்னார். ஐ வுட் ஹவ் ஸ்லாப்ட் யூ அப்படின்னாரு. சரியா, அரைஞ்சிருப்பேன் அப்படின்னாரு. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. அது எப்படி நீ பேசாம இருக்கலாம், அது நீங்க பேசலாம் எப்படி உங்களுக்கு சபையில மக்கள் எப்படி இருப்பாங்க. நான் அடிச்சு சொல்றேன், இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, பினான்சியல் ட்ரபிள்ல இருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாரு. சோ அவர் அப்படி பேசும்போது எனக்கு வந்து என்னடா அது புதுசா, எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு அவர் பேசுறது. இது எப்படி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், அவங்கவுங்க என்ன கொடுக்குறாங்களோ அது கொடுக்கட்டும், அது அவங்களுக்கும் ஆண்டவருக்குரியது, நம்ம எதுவும் கொடுக்க கூடாது அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கும் ரொம்ப பிடிக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து நீ காணிக்க போடு காணிக்க போடு ரொம்ப தேன்னு தேய்ப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். நான் இப்படி சொல்லி தான் கேட்டிருக்கேன், சத்தமில்லாத காணிக்க போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, காயின் போடாதீங்க, நோட்டா போடுங்க அப்படின்னுவாங்க. அப்புறம் நான் இது நிறைய சொல்லியிருக்கேன், நான் நேர பாஸ்டர்ஸ் பேசி தான் கேட்டிருக்கேன். நீ நீ நல்லா சாப்பிடுற, பாஸ்டர் பத்தி கவலைப்பட்டியா, அவர் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியும் கவலைப்படுறியா, அப்படிலாம் பேசுறவங்க இருக்காங்க. சரியா, இதுல சில பேர் மேல போய் லைவா வந்து ஒருத்தர் மீட்டிங்ல வந்து ஒரு அம்மாவெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து சிஸ்டர் எந்திரி எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போட்டுக்க அந்த செயினை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் லைவா கொடுத்துறாரு முன்பின் கேட்காம. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்து பார்த்து பயந்து போனதுனால, எப்பா இதெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப அப்படிதான் இருந்தேன். அந்த நாங்க அந்த பழைய சர்ச்ல இருந்தப்ப அது பாஸ்டர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம யார்ட்டையும் இது பண்ணக்கூடாது, அவங்கவுங்களாம் என்ன கொடுக்குறாங்களோ அது அவங்கவுங்களோடது, அந்த மாதிரி இதுல இருக்கும். இது ஒரு சைடு, இது ஒரு ஜென்ரலா நான் அப்படி இருந்தேன். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த டைத் பத்தி பார்க்கும்போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நியூ டெஸ்ட்மென்ட்ல புதிய ஏற்பாடுல டைத்துன்னு ஒண்ணும் வரவே இல்ல. சரியா, புதிய ஏற்பாடுல டைத்துன்னு எதுவுமே இல்ல, தசம பாகம்னு ஒண்ணுமே கிடையாது. இயேசு எங்க சொன்னார் தசம பாகம் கொடுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லவே இல்ல. புதிய ஏற்பாட்டு கட்டளைகள்ல, இப்ப வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து வந்த கட்டளைகள்ல புதிய ஏற்பாட்டுல வந்து அந்த மாதிரி வரவே இல்லை, அதனால அது வந்து டைத்தே கிடையாது சொல்லி நீங்க சொன்னாலே எதிர்த்து பேசுவாங்க டபக்குன்னு. டைத் அப்படின்னாலே வந்து அப்படின்னு சண்டைக்கு வந்துருவாங்க. சி, ஒரு பக்கம் அபியூஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை மட்டும் எடுத்துக்க கூடாதுன்றது ஒரு பாயிண்ட். புரியுதா, தப்பா பேசியிருக்காங்க அதை பத்தி. இப்ப பைபிளை பத்தி, பைபிள் இருக்க நிறைய உபதேசங்கள் தப்பா பேசப்பட்டிருக்கு. சரியா, அதுக்காக எந்த உபதேசத்தையும் எடுத்துக்கூடாதுன்னு கிடையாது இல்ல, அது கரெக்டா என்ன இருக்குன்னு பாக்கணும்ல. சோ அது வந்து ரொம்ப முக்கியம். நான் என்ன உறுதியா நம்புறேன்னா, இந்த தசம பாகத்தை கெடுக்கிறது, அதாவது ஜனங்கள்கிட்ட போய் தப்பு, அதாவது போதகர்கள் வாயிலிருந்து தப்பா பேசுறது, அதாவது ஒரு மேனிப்புலேட்டிவா ஒரு மாதிரி கன்னிங்கா பண்ணி ஜனங்கள்ட்ட இருந்து காசு பறிக்கிறது எப்படி அப்படின்னு பேச வைக்கிறதும் பிசாசு தான். அதே நேரத்துல தசம பாகமே இல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறதும் பிசாசு தான். ஜனங்கள் வந்து நிறைவுக்குள்ள போகக்கூடாது, ரகசியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுல அவன் ரொம்ப தீவிரமா இருக்கான். சோ அதனால ஆண்டவரோட உதவியோடு நான் இதவே உடனே பேசணும்னு நினைக்கல. நான் ஆண்டவரோட சில காரியங்கள் கேட்டிருந்தேன், ஒரு சில சயின்ஸ் கேட்டேன், அதெல்லாம் நடந்தாதான் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் இதை இப்போதைக்கு பேச மாட்டேன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னை பேசும்படி அதுக்கான சில காரியங்கள், சில அடையாளங்களை காட்டினாரு கேட்ட போல, அதனாலதான் நானும் பேசுறேன். ஆக்சுவலா இதை பத்தி நான் பேசியிருக்கும் போது இன்னொரு சிஸ்டர் வேற எனக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவங்க கேட்கறதுக்கும் நான் பேசுறதுல ஆன்சர் இருக்கு. ஸோ அதை அவங்கள்ட்ட சொன்னேன், நான் இதை பத்தி பேசுறேன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு. நான் இல்லைன்னா உங்கள்கிட்ட டைரக்டா ஃபோன் பண்ணி சொல்றேன், இல்லைன்னா அந்த மெசேஜ்ல சீரிஸ் ஆரம்பிச்சேன்னா அதை பேசுவேன்னு சொன்னேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் டு ஸ்பீக் தட், இட்ஸ் டைம். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு இதை விளக்கி கொடுப்பாராக. நான் பேசுறதை காட்டிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்திய வார்த்தைகளை, சத்தியங்களை உங்களுடைய மனதிலே புரியும்படி வைப்பாராங்க. நீங்களும் இதனாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையோடு கிரியை செய்கிறவர், இந்த வார்த்தையோடும் கர்த்தர் கிரியை செய்வார் என்று உறுதியாக நம்புகிறேன். சோ முதலாவது வந்து இந்த தசம பாகம்ன்றது வந்து முதல்ல அந்த கேள்விக்கு வந்து நம்ம தப்பா பேசுறாங்க அப்படின்றது வந்து நிறைய இருக்கு. அதாவது என்னன்னா, தப்பா பேசுறாங்க என்ன அர்த்தம், மேனிப்புலேட்டிவா பணத்தை புடுங்கணும் ஜனங்கிட்ட இருந்து, அவங்ககிட்ட இருந்து வாங்கணுன்றதுக்காக அதை வந்து ஒரு மாதிரி வந்து, அதாவது என்னன்னா, நீ கொடுக்கணும் 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 மட்டும் பேசிட்டு, அதாவது என்னன்னா கொடுக்கணும் 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 பேசுவாங்க ஒண்ணு, இல்லைன்னா கொடுக்கலன்னா என்ன பிரச்சனைன்றதை பத்தி நிறைய பேசுவாங்க. ஐயோ கொடுக்கலாம், இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்லிட்டு, அதாவது டைத்தை வச்சு பீப்புள் ஆர் கன்விக்டட் இன் த ராங் வே. என்ன ராங் வே அப்படின்னா வந்து, டைத் கொடுக்கல அதனால நீ இப்படி ஆயிட்ட, கொடுக்கறதுனால இப்படி இருக்க. சரி, அதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அதை சொல்வதற்கு சில விதங்கள் இருக்கிறது. ஒருத்தர்லாம் சொன்னாரு, டைத்து கொடுக்கல ஒருத்தவங்க, அவங்க வீட்டுல கேஸ் வெடிச்சு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. திஸ் இஸ் நாட் ஹவ் யூ ப்ரீச். இப்படி எக்ஸாம்பிளையும் சொல்லவும் கூடாது. ஓகே, சி, இட் இஸ் ட்ரூ தட் அந்த தசம பாகத்துல இருந்து வெளியே வரும்போது பிரச்சனைகள் இருக்குன்றது இல்லன்னு கிடையாது, இருக்கு. ஆனா இட் cannot be only that. சி, முக்கியமா என்னன்னா, இப்ப டைத் கொடுக்கறத வந்து
டு கன்விக்ட் பீப்புள் டுவர்ட்ஸ் ரைச்சஸ்னஸ். தட் இஸ் த கீ. இப்ப நம்ம நியூ டெஸ்ட்மென்ட்ல இருக்கும், புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம், சரியா? அப்படி இருக்கும்போது இப்ப தசமம் கொடுக்கறத வச்சு கன்விக்டிங் them towards righteousness, not convicting them towards wrong. ஓகே, கன்விக்டிங் them towards righteousness. இது ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப தசமம் கொடுக்கறதுல வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, அதன் பின்னாடி என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, வாட் ஆர் ஆல் கோயிங் ஆன் பிஹைண்ட் த சீன்ஸ் இன் யோர் ஃபேவர் அப்படின்றத அதிகமாக போதித்து அதை தெளிவுபடுத்தி அது எப்படி நீதியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, தேவ நீதியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஓகே, தேவ நீதியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அது உங்கள் நீதி நியாயம், கர்த்தர் உங்களுக்கு நீதி நியாயத்தோடு அது எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது. அண்ட் அதை செய்யறத வந்து, அதாவது என்ன சொன்னா, கன்விக்ஷனே ரெண்டு தான் பண்ணலாம். ஓகே, ஒன்னு வந்து ரைட் கன்விக்ஷன் இருக்கு, அப்புறம் ராங் கன்விக்ஷன் இருக்கு. ஓகே, ராங் கன்விக்ஷன் தான் பொதுவா நெகட்டிவா, பொதுவா கன்விக்ஷன் அந்த இடத்துல தான் வருது. என்ன கன்விக்ஷன் வருது அப்படின்னா வந்து, கொடுக்காதனால இப்படி ஆயிடுச்சு, கொடுக்கலன்னா இப்படி ஆயிருவீங்க, அப்படி ஆயிருவீங்க. அதாவது ஒரு பயத்தை உண்டு பண்ணி, குடுத்துரு இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படி. ஓகே, கொடுக்கலன்னா அப்படி ஆயிருவேன் அப்படின்னு ஒரு பயத்தினால ஏவப்பட்டு கொடுக்கறது. ஐயோ கொடுத்துடணும்பா, இப்ப கரண்ட் பில் கட்டலன்னா எப்படி போயிடுவான்ல, அப்படி ஏன் கட்டுறாங்க? யாரும் மோட்டிவேட் ஆகி கட்டுறது இல்ல. ஓ எவ்வளவு ஆனந்தமான விஷயம் அப்படின்னு கட்டுறது இல்ல. ஏன் கரண்ட் பில் கட்டுறாங்க? சில நேரம்லாம் சம்மர்ல சில பேர்லாம் 2 AC 3 AC வச்சிருக்கவங்க பில் எங்கேயோ போயிருது, ஆனாலும் கட்டுறாங்க. ஏன் கட்டுறாங்க? கட்டலன்னா ஃபியூஸ் பிடிக்கிட்டு போயிடுவான், அதனால கட்டுறாங்க. சரியா? யாரும் ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட கட்டுறது இல்ல. அதே மாதிரி கவர்மெண்ட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க யாருமே விருப்பப்பட்டு ஐயோ எவ்வளவு பெரிய பாக்கியம் யாரும் கட்டுறது இல்ல, வேற வழியிலும் கட்டுறாங்க. இல்லைன்னா பிடிங்கிடுவாங்க, ஃபியூஸை பிடிங்கிடுவான், இல்லைன்னா அவன் ஏதாவது நோட்டீஸ் வந்துடும், ஐடி ரெய்டு வரும், அது இது பல பயத்தினால சரி எப்படி எஸ்கேப் ஆகுறது. அதனால பாத்தீங்கன்னா எல்லாரும் ஐடி கட்டுறவங்க போய் ஆடிட்டர் எவனையாவது பிடிச்சி, யாரையாவது பிடிச்சி, சார் எனக்கு எப்படி குறைச்சு கட்டுறதுக்கு ஐடியா கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் சம்திங் they do out of joy, வேற வழியில கொடுத்தாகணும். அந்த மெத்தடை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணி, அதுதான் அபியூஸ் ஆஃப் டைதிங் நான் சொல்றேன். டைத் பிரீச்சிங் வந்து அபியூஸ் பண்றது தான். ஸோ வந்து அதை வந்து பயன்படுத்தி இல்லைன்னா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் மிரட்டி கொடுக்குறது. இதை வந்து எந்த அளவு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. அண்ட் திஸ் நாட் த ரைட் வே. ஓகே, எனி டீச்சிங், பிப்ளிக்கல் டீச்சிங் cannot happen this way. ஏன்னா ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கூப்பிடும்போது இங்கதான் நாசமா போயிடுவேன்னு சொல்லல, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு நான் அழைக்கிறேன்னு சொல்லி அதை வச்சுதான் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அதை அவர் செய்ய போறாரு, விட்டு போறாரு. ஸோ அதே போல அதை தான் பேசுறது கரெக்ட். ஸோ அதனால இந்த அபியூசிவ் இதுன்றது ஒரு பிரச்சனை. ஓகே, இதை பத்தி நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஏன் இதை நிறைய பேர் பேசுறாங்கன்னா அவங்களுக்கே ரெவலேஷன் கிடையாது. போதகர்கள் பேசுறவங்க இதை வந்து அதை மிரட்டி எல்லாரும் கொடுக்கலாம், இப்படி ஆயிடுவா அப்படி ஆயிடுவேன் கஷ்டப்படுவா அப்படின்னு அதையே பேசிட்டே இருக்கிறவங்க வந்து ஏன் அதை பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்கள் இப்போ ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவருக்கு ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா அந்த 100 பேர் தான் அவங்களோட சோர்ஸ்ன்னு பாக்குறாங்க. ஸோ அவங்களை எப்படியாவது கொடுக்கறதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், தூண்டி விட்டுட்டே இருக்கணும், அப்பதான் நமக்கு வண்டி ஓடும். சபையில் இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருக்கு, சபையில் இவ்வளவு ப்ராஜெக்ட் கட்டன் பண்ணணும், அது இருக்கு, அப்புறம் பாஸ்டருக்கு வருமானம் வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்றதுனால அவங்க வந்து நிறைய பேர் வந்து இதை அப்படியே இது பண்ணி இது ஒரு டூல் வச்சுக்கிறாங்க. இதுதான் மெத்தடுன்னு வச்சுக்கிறாங்க. வருமானம் குறைஞ்சா டைத்தை பத்தி நல்லா அழுத்தி பேசணும், அப்பதான் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்பப்ப பேசணும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கூட தான் நம்ம குரூப்ல வந்து இடையில 1 or 2 டைம் சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து நீங்க சில எக்ஸ்பென்சஸா இருக்கு, நியூ வைக்கு நீங்க டொனேட் பண்றதுன்னா இந்த இதுல பண்ணலாம் சொல்லி அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் நான் சொல்லுவேன், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது சொல்றதே தப்பு இல்லை. ஆனா வந்து எப்பெல்லாம் பணம் குறையுதோ அப்ப வந்து இது ஒரு மோட்டிவ் இப்படி வச்சுக்கணும், இது வச்சு இப்படி சொல்லிதான் பண்ணுன்றது மாம்சத்தில் செயல்படும். ஓகே, ஆர்கனைசேஷன் பேர் சொல்ல விரும்பல, ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். அவர் வந்து கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன். அவர் வந்து பாஸ் வந்து மீட்டிங்ல கேட்பார், ஸ்டாஃப் எல்லாம் வச்சு, என்ன வருமானம் குறைஞ்சிச்சு இந்த வட்டம் கேட்பாரு. காணிக்கை தான் கேட்கறாரு. ஏன் அதுக்கு வந்து ஸ்டாஃப் போட்டு கேட்பாரு, என்ன நீங்க சரியில்லை, நீங்க சரியா ஜெபம் பண்ணல, சரியா மக்களை ஹேண்டில் பண்ணல, அதனாலதான் வருமானம் குறையுது அப்படிலாம் சொல்லுவார் ஓப்பனா. சோ அந்த ஏன்னா எனக்கு தெரியல, அது ஒரு மிகப்பெரிய நபர் அவர் நான் தப்பா பேச விரும்பல, ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் நேரடியா பார்த்திருக்கேன். ஆனாலும் எனக்கு இது பிவில்டரிங்கா இருக்கும், இப்படி பேசலாமா இப்படி கேட்கலாமா அப்படின்றது. ஆர்கனைசேஷனோட தேவைகள் இப்படி இருக்குன்னு சொல்லி சில பேர்ட்ட சொல்றதோ ஏதோ தப்புன்னு சொல்லிட முடியாது. ஆனா அது ஒரு டூல் மாதிரி வச்சு நோண்டி கேட்டுட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரிதான் சபைகள்ல நிறைய பேர் பண்றாங்க, போதவர்கள் பண்றாங்க. அவர் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் அவரே பண்றாரு, சின்ன சின்ன சபை என்ன பண்றாங்க, இது மாதிரி என்ன பண்ணுவாங்க, இதுதான் பண்றாங்க. ஆனா இது சரி கிடையாது. ஏன் சரி கிடையாதுன்னா, எந்த காரியமுமே ஜனங்கள் பொறுத்தவரை we should understand what is ministry. பிரசங்கிக்கிறவர் இருக்காருல்ல, அவரும் ஒரு ஆசாரி. ஓகே, இப்ப நான் ப்ரீச் பண்றேன்னா ஒரு ஆசாரி நான் இருக்கிறேன், கேட்கிற நீங்க யாரு, நீங்களும் ஆசாரியர்கள். ஸோ இட்ஸ் a level of இது ஈக்குவல்ஸ். ஓகே, ஈக்குவல்ஸ் நடுவில் நடக்குது. ஸோ என்னன்னா இது வந்து
அதாவது we are not, I am not superior and you are not inferior. See, இப்போ என்னன்னா ரெவலேஷன் வைஸ் வந்து I may know little bit more, you may not know that much more. That does not mean our status are different. Okay, நீங்களும் if you sit with God, you can get revelation like me or even more than me. It's a in transaction between equals, not நான் superior நீங்க inferiorலாம் கிடையாது. We are all equal before God. ஓகே, ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பேசுறேன்றது வந்து முதலாவது அப்ரூவ்ட் பை காடா இருக்கணும். தேவனால் அது கையெழுத்திடப்பட்டது ஓகே அப்படின்னு இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, ஐ ஹவ் டு பிரசன்ட் ஒன்லி குவாலிட்டிஸ் திங்ஸ் டு யூ பிகாஸ் யூ ஆர் நாட் இன்ஃபீரியர் பீப்புள். நீங்க வந்து ஏதோ கீழே இருக்கிறவங்க கிடையாது, நாங்கள் மேலே இருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, பிரதர் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி சொல்லுங்க, என்ன இருந்தாலும் நீங்க ஆண்டவர் பக்கத்துல இருக்கீங்களா. அப்ப நாங்க நீங்க எங்க இருக்கீங்க சிஸ்டர்னு. ஸோ உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கலாம், நீங்க நினைக்கலாம் இன்னும் கிட்ட இல்லைன்னு. பட் அவர் 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 நமக்காக செய்து முடித்ததோ, அவர் நமக்காக செலுத்தின விலைக்கிரயமோ உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே விலைக்கிரம் செலுத்தப்பட்டிருக்கிறது. என் ஜபத்துக்கு எப்படி பதில் வருமோ அதே மாதிரி உங்க ஜபத்துக்கு பதில் வரும். ஓகே, ரோல்ஸ் ஆர் டிஃபரெண்ட். இப்ப நான் டீச்சிங் வந்து எனக்கு அந்த ஆண்டவர் வந்து கிரேஸ் கொடுத்திருக்காரு, அதை பண்ண சொல்றாரு, நான் பண்றேன், அவ்வளவுதான். பட் அதுவுமே ஐ ஷுட் ஒன்லி பிரசன்ட் குவாலிட்டி ஸ்டஃப். ஐ கேனாட் ப்ரீச், எனக்கு தோன்றதெல்லாம் பேச முடியாது. அது எனக்கு ஒரு தேவை இருக்குன்றனால என்னத்தையாவது உங்களுக்கு சொல்லக்கூடாது, இதெல்லாம் தவறு. ஸோ அப்படின்றப்ப காங்கிரிகேஷனை பார்க்கும்போது ஈக்குவலா தான் பார்க்கணும். வந்து இவங்களாம் எனக்கு கீழே இருக்காங்க, நான் இது மேலே ஏறி உட்காந்துருக்கேன் அப்படின்லாம் நினைச்சோம்னா தப்பு. ஸோ அப்படின்றப்போ ஒரு காரியத்தை உபதேசிக்கும் போது அதை குவாலிட்டியானதா இருக்கணும், கரெக்டானதா இருக்கணும். அண்ட் அதுக்கு எந்த வித உள்நோக்கமோ வேற ஏதோ மோட்டிவ்லாம் இல்லாம பேசணும். ஸோ இது இந்த அபியூஸ் சப்ஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் மிஸ்டேக் இருக்கனால தான் அபியூஸ் இன் டைத்திங் வருது. ஓகே, டைத்திங் ஆர் ஆஃபரிங்ல வந்து ஜனங்கள்கிட்ட புடுங்குற மாதிரி எதையாவது பண்றது, ஆர் மேனிபுலேட்டிவ் யூஸ் பண்ணி, வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறது, ஏதோ பண்றது. சரியா? இது வந்து அந்த காலத்துல இந்த ஆவி, இது ஒரு ஆவி, இது ஒரு மேனிபுலேட்டிவ் ஸ்பிரிட், கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், ரிலிஜியஸ் ஸ்பிரிட் அந்த காலத்துல இருந்து இருக்கு. பரிசேயர் சதுசேயர் டைம்ல இருந்தே இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனா இருக்குது, ரொம்ப நாளா இருக்கு. சபை காலங்கள் பூரா இருந்திருக்கு இந்த மாதிரி. அந்த காலத்து ரோமன் கேத்தலிக் சர்ச்ல இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி தான் புரொட்டஸ்டன்ட் மூவ்மெண்டே வெளியே வந்தது. அது மட்டும் இல்ல, கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளே இன்னொரு ரிஃபர்மேஷனும் வந்தது அந்த டைம்ல. பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். மணி இந்த விஷயத்துல வந்து ஜனங்களை வந்து சுரண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிள் அவங்க கையில வச்சுக்கிட்டு நாங்க தான் பெரிய ஆட்கள், எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒண்ணு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம தெளிவுபடுத்திடணும். ஸோ இப்படி எல்லாம் பேசக்கூடாது, மேனிபுலேட்டிவா இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ கமிங் டு தி செகண்ட் பாயிண்ட். இப்போ இது வந்து நானே ரொம்ப நாள் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, டைத் வந்து தசபாகன்றது புதிய உடன்படிக்கையில இல்ல. ஏன்னா புதிய உடன்படிக்கையில எழுதல. அதை பத்தி சிம்பிள் பாயிண்ட். இயேசு அப்படி சொல்லல அப்படி சொல்லி. இப்ப என்னன்னா, இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை கவனிக்கணும் பாருங்க. இப்ப புதிய உடன்படிக்கையை நம்ம என்னதை சொல்றோம்? இப்ப புதிய உடன்படிக்கையில இதுதான் ரூல்னு என்ன, எந்த ரூல் எங்க இருக்கு? இப்ப இல்லைன்னு சொல்றாங்கல்ல, புதிய உடன்படிக்கை அது இல்லைன்னு, அது இல்லைன்றதை எதை வச்சு சொல்றாங்க? எங்க இருக்கு புதிய உடன்படிக்கையில இதுதான் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இல்லைன்னு எங்க இருக்கு? ஓகே, அப்படி நம்ம தேடி பார்த்தோம்னா பவுலின் நிருபங்களை தான் நம்ம போய் பார்க்கணும். பவுலின் நிருபங்கள் என்ன தெளிவா சொல்லுதுன்னா, நியாய பிரமாணத்துக்கு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்ன்றத தெளிவா சொல்லுது. ஓகே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு மாற்ற வித்தியாசங்களை சொல்லிருக்கேன். பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணம் இருந்தது, மோசே நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தில் நின்று அதுல ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா அதுல சொல்லப்பட்டிருக்கிற செரிமோனியல் லாஸ், சாக்ரிஃபிஷியல் லாஸ், அதாவது பண்டிகைகள் பற்றியது, அப்போ ஆசரிப்புகள் பற்றியது, அப்புறம் வந்து இந்த பலியை பற்றியது, இதுல தான் நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதுல இருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. ஏன்னா எல்லா பண்டிகைகளும் கிறிஸ்துவையும் அவருடைய வேலையை தான் குறிக்கிறது, எல்லா பலிகளும் கிறிஸ்துவையும் அவர் வேலையை தான் குறிக்கிறது. இதுல இருந்து நாம் உறுதியாக 100% வெளியே வந்தாச்சு, நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல இருந்த ஒரு சில காரியங்கள் கண்டினியூ ஆகுது. ஓகே, இன்டராக்டிவா இது கொஞ்சம் நல்லா பண்ண முடியும், ஆனால் பண்ண முடியல. அவங்களோட கேள்வி கேட்டு பதில் சொல்ல இன்னும் பெட்டரா இருக்கும். எனிவே நானே கேள்வி கேட்டானே பதில் சொல்லிக்கிறேன், ஏன்னா நம்ம ரெக்கார்டிங் போகுது, அதனால அதை நம்ம பண்ண முடியாது. சோ இப்ப நான் கேள்வி கேட்க பாருங்களேன். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சுன்னு தெளிவா போட்டுருக்கு. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி ரோமர் 10:4 நினைக்கிறேன். கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆனா பழைய ஏற்பாட்டுல ஒண்ணு கண்டினியூ ஆகுது. அதையும் அதே போல்தான் எழுதுறாரு. எது கண்டினியூ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யோசித்தா உங்களுக்கு சொல்ல முடியும். எது கண்டினியூ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த புஸ்தகங்களிலே எந்த இடங்களிலே நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்து எழுதியிருக்கிறாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் கலாத்தியர் 3 எடுத்துக்கோங்க. அதுல வந்து நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்ததுன்றதை ரொம்ப தெளிவா எழுதுறாரு. அதே பகுதியிலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்றும் எழுதுகிறார். ஓகேயா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சோ இப்ப பழைய புதிய ஏற்பாட்டுல எங்க எழுதியிருக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் இருக்குன்னா இந்த நிருபங்கள்ல தான், பவுல் நிருபங்கள்ல தான். சோ அவர் தான், பவுல் தான் இதை பத்தி எழுதியிருக்காரு தெளிவா, வேற யாரும் எழுதல.
பவுல் எடுத்து பவுல் இதை படிக்கலாம், அதையே கண்டுபிடிக்க முடியாது. பவுல் எழுதியிருக்காரு, தெளிவா நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்றத எழுதியிருக்காரு. அதே போல் தான் எழுதியிருக்கிறார் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தொடர்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில் இருக்கா, புதிய ஏற்பாட்டில் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அப்ப இது சில பேருடைய, அதாவது மெயின் ஒரு அண்டர்லைன் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைபிளை சரியா படிக்காதவர்களுடைய விளைவு. சும்மா இங்க ஒரு வசனம், அங்க ஒரு வசனம், இது ஒரு வசனம் எடுத்துக்கிட்டு ஒரு அப்படியே இதுல இருந்து அப்படியே டச் பண்ணி இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல, டாட்டா இருக்கும், அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்க பென்சில்ல கோடு போட்டீங்கன்னா எலிப்பு, யானை வரும், பூனை வரும், ஏதாவது ஒரு மிருகம் வரும். அது மாதிரி இவங்க வந்து அந்த சில டாட்ஸை மட்டும் சும்மா அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு பைபிள் தெரிஞ்சிருச்சு சுத்திட்டு இருக்காங்க. டைத்து புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, ஃபுல் பைபிளை படிக்கணும், உட்காந்து கொஞ்சம் பொறுமையா படிச்சாதான் புரிய ஆரம்பிக்கும். இன்னொன்னு, சும்மா படிச்சாலும் பத்தாது, ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு சிறு பிள்ளை போல ஆண்டவரை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் படிச்சாதான் புரியும். ஓகே, சோ நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தொடர்ந்து அதே போல் தான் எழுதுறாரு. அது பழைய உடன்படிக்கை வேற, பழைய ஏற்பாடு வேற. பழைய ஏற்பாடு இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. அப்ப பார்த்தா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம எங்க போவோம்? இல்ல நம்ம ஏன் கிறிஸ்துட்டு வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாக்குத்தத்தமே இல்லைன்னா கிறிஸ்துட்டு வந்து என்ன போறீங்க? அவரை பத்தி அவர் சொல்றதே வாக்குத்தத்தத்தை தான் அவரே ப்ரமோட் பண்றாரு. அவரோட ப்ராடக்ட் தான் அவரே ப்ரமோட் பண்றதே வாக்குத்தத்தம் தான், வாக்குத்தத்தங்கள் தான். இது விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அதெல்லாம் எங்க இருக்கு? பழைய ஏற்பாடு தானே இருக்கு. அண்ட் பழைய ஏற்பாட்டு இதுல வந்து நியாயப்பிரமாணம் முடிவுட்டுறது அப்படின்றது உண்மையை தவிர, பழைய ஏற்பாட்டு எழுத்துக்களை, நியாயப்பிரமாண எழுத்துக்களையும் சேர்த்து அது கர்த்தருடைய வார்த்தை என்று புதிய ஏற்பாட்டு ஆட்கள் எழுதுகிறார்கள். அவங்க யாரும் அதை மாத்தவே இல்லை. ஸ்கிரிப்சர், வேத வாக்கியம் என்று பவுல் எழுதுகிறார். அதை வந்து மரியாதை கொடுத்து எழுதுகிறார். பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லவே இல்லை. அதாவது இந்த ஜோசப் பிரின்ஸ் அவர்கிட்ட சொன்னாரு, நான் கிரேஸ் பேசுறேன், நான் பேசுறதா சொல்லி சில பேர் என்னத்தலாம பேசுறாங்கன்னாரு. ஜோசப் பிரின்ஸே சொன்னாரு, நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை, இவங்க எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் ஜோசப் பிரின்ஸே இப்ப சொல்லியிருக்காங்க, இளைப்பாறுதல்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, ஒன்னும் வேலை பார்க்காம இருக்குது அப்படின்னு ஜோசப் பிரின்ஸ் சொன்னாருன்னு அவர்கிட்டே சொன்னாங்களாம். டென்ஷன் ஆயிட்டார். நான் எங்கங்க அப்படி சொன்னேன், இவங்க நான் பேசுறது அறகுறையா கேட்டதோ பேசுறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. யாரா பேசுறது அறகுறையா கேட்டு ஏதாவது பேசுறது. சோ நீங்க அதனால வேத வாக்கியங்கள், பழைய ஏற்பாடு எல்லாம் வேத வாக்கியங்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. புதிய உடன்படிக்கை யாரும் அதை மாத்தல. இயேசு கிறிஸ்துவும் சொல்லல, வேற யாருமே. அதாவது வேத வாக்கியங்கள் நிறைவேறும் சொன்னாரு தவிர ஒளிந்து போகும் சொல்லல. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லியது நிறைவேறினது, தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருந்தது, அது நிறைவேறினது. நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவும் நிறைவு பெறுகிறது, உண்மைதான். ஆனா அவைகளுடைய அந்த வாக்குத்தத்தங்களுடைய நிறைவு இல்லைன்னா ஆசீர்வாதம்ன்றது இயேசு கிறிஸ்து மூலமாய் தொடர்கிறது. அவர் ஒரு வாசல். அவர் உணவை போய் எங்க போனீங்கன்னா முதல்ல நிறைய இருக்கு, அதுல கண்டிப்பா நீங்க பாக்குறது வாக்குத்தத்தங்களை பார்ப்பீர்கள். சோ வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாமின் உடன்படிக்கை அப்படின்றது அது முடிவே அடையாது. அது எப்படி முடிவடையும்? அது புதிய பட தொடருது. அப்பொழுது இந்த தசமபாகம் என்பது இது வந்து எங்க வருதுன்னா, நியாயப்பிரமாணத்துல ஆரம்பிக்கல. மோசே மலையில வந்து இனிமேல் தசமபாகம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லல. நியாயப்பிரமாணம் ஆரம்பித்தது எங்க ஆரம்பித்ததுன்னா, தசமபாகம் எங்க ஆரம்பித்ததுன்னா, அது ஆபிரகாம் காலத்துல ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி யாராவது கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல, கொடுத்துருக்கலாம், ரெக்கார்ட் ஆச்சா என்னன்னு தெரியல. ஆனா அட்லீஸ்ட் ஆபிரகாம்ல இருந்து நடக்குது. ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்கை பார்க்கும்போது தசமபாகம் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுங்க இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் 400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு, நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி. நியாயப்பிரமாணம் எப்படி அதை அவமாக்கும்னு கேட்கிறாரு. அதே மாதிரிதான் தசமபாகம் முன்னாடியே வந்துருச்சு, அது முதல்ல இருக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே என்ன இல்லை, இதுதான் முக்கியமான பாயிண்ட் பாருங்க. இவங்க யாரும் அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா பதில் சொல்றதுக்கு, யாரும் அவங்கள்ட்ட புதிய ஏற்பாட்டுல டைத்துக்கு எங்க போட்டிருக்கு கேட்டாங்கன்னா, நீங்க முதல்ல என்ன பதில் சொன்னா அது போட்டிருக்கு, அதே அவங்களுக்கு தெரியல. முதல்ல நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னா, புதிய ஏற்பாட்டுல டைத்து முடிஞ்சிருச்சுன்னு எங்க போட்டிருக்குன்னு கேட்கணும். எங்கயா இருக்கா? போடல. வாக்குத்தத்தங்கள் முடியல, அதே மாதிரி டைத்தும் முடியல. ஓகே, ஏன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட். டைத்து முடிஞ்சிருச்சுன்னு எழுதிதான் நான் ஒத்துக்கிறேன். நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு எழுதி நான் ஒத்துக்கிறேன். ஆமா, முடிஞ்சிருச்சு. மோசே நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்து விட்டது. ஏன்னா அது கிறிஸ்துவண்டை நடத்துகிறதா இருந்தது, அதோட முடிச்சு. தசமபாகம் உங்களை கிறிஸ்துவண்டை நடத்துகிறது, கிறிஸ்து வந்தனால தசமபாகம் முடிஞ்சு போச்சு எங்க போட்டிருக்கா? இல்லை. இதெல்லாம் ரொம்ப நான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நானே அந்த பிரச்சனையில இருந்தேன். நான் கடைசியில சொல்றேன், டெஸ்ட் பண்ணி சொல்றேன், சொல்லிட்டு தான் இது பண்ணேன். சோ தசமபாகம் இப்ப நியூ டெஸ்ட்மெண்டோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது இல்ல, முடிஞ்சிருச்சுன்னு எங்கேயுமே போடல. ஆனா ஆபிரகாம் கொடுத்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு.
அது தொடர்கிறது. யாக்கோபு சொல்றான், ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் உங்களுக்கு எல்லாவற்றும் தசமா கொடுப்பேன்றான். அப்பதான் என்ன தெரியுதுன்னா அது ஒரு ஹேபிட்டா கண்டினியூ ஆயிட்டு இருந்திருக்கு. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க முடிகிறது. ஓகே, சோ புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே வந்து இதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு, தசமபாகம் என்பது முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லவில்லை, எங்கேயுமே இல்லை. அப்படி இல்லாம இருக்கும்போது நம்மளா வந்து நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு அப்ப இது முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நியாயப்பிரமாணமும் தசமபாகமும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓகே, ரைட். சோ அதனால இது முக்கியமானது, டைத் இஸ் நாட் ஓவர். ஓகே, புதிய ஏற்பாடு முடிஞ்சு போல. இப்ப இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்றதை கரெக்டா இன்டர்பிரட் பண்ணணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தசமபாகம் வந்து முன்னாடி இருந்துச்சு, நியாயப்பிரமாணம் வந்தனே கொடுக்கலாம் தண்டனைன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்தனே அந்த தண்டனை திரும்ப விலக்கப்பட்டு விட்டது, நீங்க வேணா கொடுக்கலாம், உங்க இஷ்டப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இங்க ஆண்டவர் வந்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க, நம்ம மல்கியா 3ஆம் அதிகாரம் படிச்சோம். அதுல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளை கைக்கொள்ள போனீங்கன்றாரு. அடுத்த வசனம் சொல்றாரு, 8ஆம் வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலையும் வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நீங்க வந்து தசமபாகம் கொடுக்கல, காணிக்கை கொடுக்கல, நீங்க வந்து ஏமாத்திட்டீங்க என்னன்றாரு. அதனால நீங்க எல்லாம் வந்து நல்லா நீங்கள் நான் உங்களை சபிக்கிறேன்னு சொல்ல, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. அப்ப முதலாவது இந்த தசமபாகம் என்பது ஏன் கொடுக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஏன் கொடுக்கிறோம், தசமபாகம் ஏன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இதை நான் பேச வந்ததுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. என்னன்னா, இப்ப நான் நீங்க கேட்டிருக்கவங்கல்ல, நீங்க இந்த குரூப்ல ஒரு சர்வே மாதிரி எடுத்தாலும் சரி, நீங்க எந்த சபையில போய் சர்வே எடுங்க, ஓரளவு நல்ல சபை, ஆவிக்குரிய சபையா இருக்கட்டும், சர்வே எடுங்க, 90 to 95% மக்கள் தசமபாகம் செலுத்துகிறவர்கள் தான், யாரும் செலுத்தாதவங்க கிடையாது. ஓகே, ஒருவேளை ஒரு கொஞ்சம் 5% மாதிரி யாராவது செலுத்தாம இருக்கும். இப்ப இங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே செலுத்துறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்ண மூடிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா விசுவாசிகள் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா அதுல இருக்காங்க. போதகர்களோட விசுவாசிகள் பெட்டராவே இருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில ரொம்ப பிரச்சனை வந்தா ஏதாவது கொடுக்காம இருப்பாங்களே தவிர, மோஸ்ட்லி வந்து கொடுக்காம இருக்கவங்க எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன முடியுதோ எப்ப முடியுதோ அப்ப கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் கொடுக்குறாங்க. ஆஃபரிங்கும் நிறைய கொடுக்குறாங்க, எல்லாருமே கொடுக்குறாங்க. இப்ப இது வந்து கொடுக்காதவங்க, இது வந்து சில பேர் கொடுக்காம இருக்காங்க, உங்களை கொடுக்க வைக்கணும்ன்றதுக்காக நான் இது பேசவே இல்லை. நான் பேசுற நோக்கமே வேற. நான் ஏன் இது பேசிட்டு இருக்கேன்னா, கொடுக்கிற நீங்கள் அதுல எதுல வந்து நீங்க கொடுக்கறதுனால என்ன எங்க போய் சேர்ந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியணும். புரிந்து கொண்டு உங்களுக்குள் தேவ நீதி எழும்பி நீங்கள் உங்களுடைய அறுவடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சீரியஸ் பேசுற நோக்கம் என்ன, நீங்க இன்னும் சில பேர் நீங்க கொடுக்காம இருக்கீங்க, உங்களை கொடுக்க வைக்கணும்ன்றது நோக்கம் கிடையாது. நிறைய பேர் கொடுக்குறீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அது கணக்கு எடுத்து பார்த்தது இல்லை. ஓகே, இல்ல நீங்க எனக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லல, நீங்க வேற எங்கேயோ கூட கொடுக்கலாம், நீங்க போற சபை கொடுக்கலாம், நான் எங்கேயோ கொடுக்கலாம். ஆனா எங்க கொடுக்குறீங்க, எல்லாருமே கொடுக்குறீங்க நான் நம்புறேன். கொடுக்காதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன், இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக அதை கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, அது உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதா, அதுதான் இப்ப கேள்வி. சரியா? அதனால என்ன ஆசீர்வாதம் வரும்ன்றது ஒரு சைடு இருக்கு, அதோடைய டெக்னிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அது என்ன செய்கிறது, உங்களை எழுந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. ஏன் இதை பற்றின அறிவு முக்கியம், தசமபாகத்தின் பற்றிய வெளிப்பாடு அண்ட் அறிவு. இது டைட்டில் அதான் கரெக்ட் டைட்டில், ரெவலேஷன் அபவுட் டைத்னு சொல்லலாம். தசமபாகத்தை பற்றின வெளிப்பாடு, அது எப்படிப்பட்டது, அது என்ன செய்கிறது, அதை தான் இந்த இப்ப நான் பேசுற இந்த சீரியஸுடைய நோக்கம். ஆண்டவருடைய உதவியோடு தொடர்ந்து இதை பத்தி இன்னும் ஆழமாக நம்ம 10 நாட்கள பார்க்கலாம். சரி, சோ இப்ப வந்து இங்க ஆண்டவர் சொல்லும்போது மல்கியா 3ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நான் சபிக்கிறேன்னு அவங்க சொல்லல, நீங்கள் வந்து வஞ்சித்தீர்கள், அதனால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், யூ ஆர் அண்டர் கர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சரி, நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, தேவன் இந்த பூமியை படைத்த போது பூமியும் அது நிறைய உலகம் அதில் கொடிகளும் கர்த்தருடையது. ஓகே, சோ சகலத்தையும் அவர் படைத்தார். ஓகே, அதை படைத்து ஆதாம் அதை ஆண்டு கொள்ள வேண்டும், கீழ்ப்பிடித்து ஆண்டு கொள்ள வேண்டும் என்று ஆதாம் கையில கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்திருந்தாரு, அதுல பொருளாதாரம் அவன் கையிலே இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மனுஷனுடைய விழுகையினால அவன் விழுந்து போனது நிமித்தமாக பிசாசின் ஆளுகைக்குள்ள உலகம் முழுவதும் போய்விட்டதுனால உலகத்தின் காரியங்கள் தேவன் படைத்ததா இருந்தாலும் சாபத்தின் வல்லமையின் கீழ் அது வந்துவிட்டது.
ஓகே, சாபத்தின் வல்லமையின் கீழ் அது வந்து விட்டது. சாபத்தின் வல்லமையின் கீழே எல்லாம் வந்துட்டதுனால இயேசு கிறிஸ்துவின் இப்ப புதிய உடன்படிக்கையில சொல்றேன், புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தொடப்படாதவைகள், ஓகே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்படாதவைகள், இவைகள் எல்லாமே சாபத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் எதை பாதிக்கிறதோ, எதெல்லாம் இன்னும் தொடலையோ அந்த காரியங்களை இன்னும் சாபத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டருக்குள்ள வர்றோம், சரியா? ஆண்டருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நமக்கு புதிதான ஆவி அருளப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து உலகத்தின் ராஜ்யத்திலிருந்து, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் நாம் வந்து விட்டோம். மீட்பின் அந்த அந்த ப்ராசஸ் துவக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வந்து விட்டதா, இல்ல கிறிஸ்துவின் மேல் நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்தின் அந்த இம்பாக்ட் வந்து விட்டதா என்றால் இல்லை. அது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவரோடு வளர வளர, அறிய வெளிப்பாட்டின் அறிவிலே வளர, கர்த்தருடைய வார்த்தையிலே இன்னும் தியானிக்க, நமக்குள்ள போய் இயேசுவின் ரத்தத்தை தியானிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், பாடுகளை தியானிக்கிறோம். இதெல்லாம் நடக்கதான் நமக்குள்ளாக உள்ளான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இன்னும் இதை மாத்தி சொல்லணும்னா, சொன்ன மாதிரி சொல்லணும்னா, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் உங்களுடைய எல்லா பகுதிகளையும் பாதிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் சாபத்தினின்று ஆசீர்வாதத்துக்குள் வந்து விட்டான் என்று சொன்னாலும், அவனுடைய இருதயத்தின் எல்லா பகுதிகள், அவனுடைய சரீரத்தின், அதாவது ஆத்துமா சரீரம் இருக்குல்ல, அதனுடைய எல்லா பகுதிகளும் ஆசீர்வாதத்தின் பெனிஃபிட்ஸை பெற ஆரம்பித்து விட்டது என்று சொல்ல முடியாது. அதாவது சாபத்திலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகி ஆசீர்வாதத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது நமக்கு அந்த நிறைவு நமக்கு கூட வரணும். இப்ப வந்து ஒரு செல்போன் வந்து பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, ஓகே, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சார்ஜர் எடுத்து போய் பிளக்ல மாட்டுறீங்க. மாட்டினோடனே அது வந்து கரெக்டான இடத்துக்கு வந்துருச்சு, அப்படித்தானே? அது ஆஃப் ஆயிருச்சு, பிரயோஜனமே இல்லாம ஆயிடுச்சு. இப்ப திரும்ப ஆன் ஆகணும்னா சார்ஜ் ஏறினாலும் ஆகும். நீங்க என்ன பண்ணீங்க, பிளக் எடுத்து மாட்டிட்டீங்கன்னா சார்ஜிங் ஆரம்பிச்சிருச்சு. அது அவங்க எண்டுன்னு கிளம்பி போயிருவீங்களா, போனை கழட்டிடுவீங்களா திரும்ப அதுல இருந்து? அதான் சார்ஜ் ஆயிடுச்சுல சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்லுங்க, அது 100 வரணுங்க, ஏறட்டும், சார்ஜ் ஃபுல் சார்ஜ் வரட்டும், ரொம்ப நேரம் சார்ஜ் ஏறட்டும். சார்ஜ் ஏறின பிறகுதான் அந்த போன் வந்து மறுபடியும் யூசபிளா மாறுது. அதே போலதான் பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டோன்றது சார்ஜிங் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் மாதிரி. அது எண்டு கிடையாது, அது ஆரம்பம். சோ அதுக்குள்ள வந்துட்டோம். வந்த பிறகு இப்ப என்னன்னா, நாம் சாபத்தின் பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும். ஆவியில சாபம் இல்ல, ஜீரோ, வாய்ப்பே இல்ல, வர முடியாது. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி அருளப்பட்டிருக்கிறது, ஹைலி ப்ரொடெக்டட். விழுகைக்கு முன்னாடி ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தோ அந்த மாதிரி இருக்கு. அங்க எந்த தீமையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்முடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது, சரியா? நம்முடைய ஆத்மாவிலும் சரீரங்களிலும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது. நிறைய மாற்றங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. சோ அதை எப்படி சொல்லணும்னா, சாபத்தினின்று ஆசீர்வாதத்துக்குள் நாம் நுழைய வேண்டும். சோ இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா, இதுதான் வேதம் மனம் புதிதாகுதல் என்று சொல்லுது. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படின்னா உலகத்தாரை போல நீங்கள் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்து விட்டீங்க. ஆகவே உங்கள் மனம் புதிதாக வேண்டும். புதிதாகிறதுனால நீங்க மறுரூபமாகுங்கள். உங்கள் ஆவியில இருக்கிற அந்த ஜீவன், ஆவியில் இருக்கிற ஆளுகை, ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் சரீரத்துக்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் வந்து சேர வேண்டும். அந்த ப்ராசஸ் நீங்க செய்றீங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சோ இந்த ப்ராசஸ்ல தான் நம்முடைய பொருளாதாரம், ஃபைனான்சஸும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. See, tithing is not just about finances. அதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வரும் நாட்கள் நம்ம பார்க்கலாம். சோ என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் வந்து ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க. இப்ப நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, பிரதர் நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆசீர்வாதம் என் மேல இருக்குல்ல, அப்புறம் எனக்கு இன்னும் பிரச்சனை எல்லாம் இருக்கு. டைத் பத்தியும் நான் வந்து டைத் தான் கொடுக்குறேன் ஒழுங்கா, ஏன் எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படி கேக்குறாங்க. ஏன் இருக்குன்னா, நீங்க வந்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, you are not doing all the right things, okay, but you need to also have right revelation knowledge, and that has to be applied for getting the full results. ஏங்க அப்படி இருக்கு, இது என்ன ஏன் இப்படி காம்ப்ளெக்ஸா இருக்கு? ஏன் காம்ப்ளெக்ஸா இருக்குன்னா ஒரு ரீசன் இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னே, ஓகே, பிசாசு வந்து சரண்டர் ஆகி ஓடிட மாட்டான். அப்படியே, ஓ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, சாரி தெரியாம மாட்டீங்க வர மாட்டேன் அப்படி சொல்லி ஓடுறது இல்லை அவன். ஏன்னா அவன் திருட. He doesn't respect the law. That's why force has to be used against him. அதாவது திருடனை வந்து, திருடன்றவனே பை டெஃபினிஷனே அவன் யாரு? அவன் வந்து சட்டத்தை மதிக்காதவன் திருடன். சரியா? திருடக்கூடாதுன்றது சட்டம், எல்லா நாட்டிலையும் சட்டம் இருக்கு. ஆனா அதை மீறி திருடுறதுதான் யாரு? திருடன். ஏன்னா அவன் வந்து அதை மதிக்கிறது இல்லை, அதை லாவை மதிக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் பிசாசும். இப்ப ஏன்னா டெக்னிக்கலா இயேசு கிறிஸ்து உலகத்தின் மீட்புக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி உலகத்தை மீட்கிறதுக்காக செஞ்சுட்டாரு. அவன் வந்து நியாயவாதியா இருந்தால் பிசாசு, இல்லைன்னா வந்து ரோஷக்காரனால அவன் என்ன பண்ணிருக்கணும், இந்நேரம் உலகத்துக்கு கிளம்பி போயிருக்கணும். கரெக்டா?
ஏன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாரு உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன்னு சொன்னாரு? ஏன் டூல்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாரு? வானத்து பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், நீங்க போய் பிசாசுகளை துரத்துங்க. பிசாசுகளை துரத்துக்கள் முதல்ல அவர் ஏன் சொன்னோம்? ஏன்னா பிசாசுக்கு ரோஷம் கிடையாது, பிசாசுக்கு மானம் கிடையாது, பிசாசுக்கு வந்து எத்திக்ஸ் கிடையாது. அது வந்து என் திருடன் வந்து உங்களுக்கு போன் பண்ணி இமெயில் போட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வரமாட்டான். சார் நான் இந்த மாதிரி உங்க பீரோல இருந்து ஒரு கோல்டு செயின் எடுக்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு வரலாமா 8 மணிக்கு வரலாமா, நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல மாட்டான். அதே மாதிரி திருடை வந்து சாவியை போட்டு கதவு வழியா திறந்து வரணும்னு நினைக்க மாட்டான். அவன் ஏதாவது ஓட்டர் இருந்தா புகுந்து இருந்தா புகுந்து உள்ள வர பார்ப்பான். ஜன்னல் கம்பி உடச்சிட்டு வர முடியுமா, எப்படி திருட்டுத்தனமா வர்றது, கதவை அறுத்துட்டு வரலாமா அப்படிலாம் யோசிப்பான். ஏன்னா அவன் திருட. அதே மாதிரிதான் பிசாசு திருடன். ஆகவே வந்து அவன் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில கட்டுகள், அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு தொடர்கிறது. ஏன் தொடர்கிறதுனா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னாலே அவன் விட்டுட்டு ஓடிடவே கிடையாது. ஐயோ இவங்க இனிமேட் நம்மால் கிடையாது, நமக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இவங்க கிறிஸ்துக்குள்ள போயிட்டாங்க, அப்ப இனிமேட் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு ரோசத்தோடு போறாள் அவன் கிடையாது. எவ்வளோ அலக்கழிக்க முடியுமோ அலக்கழிக்க ட்ரை பண்ணுவான். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க நமக்கு வெறும்னா சிலுவையில் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லி மட்டும் போல அதிகாரத்தை ஆளுகை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவிக்காக வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்கு தான் சொன்னாரு. ஏன்னா இவன் போக மாட்டான். பரிசுத்த ஆவியினால் நீங்க நிரப்பப்பட்டு இல்ல தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு அவனுக்கு எதிர்த்து நின்னாலும் அவனை எதிர்த்து நிக்கவே முடியாது. பொய் சொல்லுவான், ஏமாத்துவான், என்னத்தையா சொல்லி சுத்திக்கிட்டே இருப்பான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நிறைய பேர் வந்து டைத் கொடுக்குறாங்க. ஒருவேளை டைத் நீங்க இதுல கொடுக்காதா இருந்தா கொடுக்கறது நல்லது அப்படின்னு நானே சொல்லிடுறேன். ஆனா நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு இன்னும் அதை பத்தி கேளுங்க, கேட்டு நீங்க கொடுங்க. ஆனா கொடுக்கறது அவசியம் தான், அது உண்மையா சொல்லிடுறேன், அவசியம் தான், கொடுக்கறது நல்லது, தேவை. ஓகே, நான் இதெல்லாம் இன்னும் நிறைய வரேன். ஸோ நீங்க கேட்கறது நல்லதுதான். ஆனா நான் இப்ப மெயினா பேசிட்டு இருக்கிறது யாருக்கு பேசிட்டு இருக்கேன், ஏற்கனவே கொடுக்குறவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்குறீங்க எல்லாம் கொடுக்குறேன் பிரதர், ஏன் எனக்கு பினான்சியல் வர மாட்டேங்குன்னா அவன் உட்காந்துருக்கான்றேன், அவன் போக மாட்டேங்கிறான். அதுதான் இப்ப ஐயோ கொடுத்து ஒண்ணு பண்ண முடியாத பிசாசு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க என்ன நினைக்கணும்னா கொடுக்கறது நல்லது, ஆனா கொடுத்த பிறகு அத்தாரிட்டி யூஸ் பண்ணும். சரியா? இன்ஃபேக்ட் வந்து உங்க பொருளாதாரத்துல அவன் கண்டிப்பா கிளம்பி ஓடி போறதுன்றதால ஆண்டவர் ஒரு மெத்தடே வச்சிருக்காரு. டைத் வந்து உங்களுக்கு gives you lot of என்ன சொல்றது என்டைட்டில்மெண்ட் இருக்காரு. அதுக்குதான் அவரே கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த சாபத்தின் வல்லமை பூமியில வேலை பார்க்குது. நமக்குள்ளே நீங்க சில ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ளே இன்னும் சில இடத்துல வேலை பார்த்தா இருக்கிறது. எஸ், அதை முழுமையா துரத்துவதற்கு உங்களுக்கு ஒரு கைப்பிடி தான் டைத். ஓகே, ஏன்னா உங்களுடைய அதாவது என்ன சொல்றது உங்களுடைய சிஸ்டம், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காகவும் கொடுக்கப்பட்டதான் டைத். சரியா? இன்னொன்னு என்னன்னா நம்முடைய இருதயத்தின் வஞ்சகத்தினின்று நாம் விடுதலையாக வேண்டும். நமக்கு அது தெரியணும். அத இருதயத்திலே வஞ்சகங்கள் குடிக்கொண்டிருக்கிறது, அதை நம்ம கண்டிருந்தா அவைகளை துரத்த வேண்டும். சரியா? சோ அந்த வஞ்சகங்கள் இருதயத்தில் இருக்குது, அதை துரத்தணும். அதுக்கெல்லாம் ஒரு கைப்பிடியா ஒரு டூல் மாதிரி தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, டைத் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேயா? சோ ஏற்கனவே கொடுக்குறவங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். நான் இன்னும் பிசாசு போக மாட்டேங்குது, பிசாசு போக மாட்டேங்குது என்ன, எனக்கு எதிர்பார்த்த அளவு எனக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வரல, எனக்கு அந்த ஹார்வெஸ்ட் வரல, எனக்கு அதான் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ ஏன் அது இருக்குன்னா இன்னும் சாபத்தின் வல்லமை முறிக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதத்தினால் முறிக்கப்பட வேண்டும். அந்த வேலை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நாம் நடத்த வேண்டும். அதற்கு சில டூல்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுல ஒரு முக்கியமான டூல் வந்து டைத்து, தசமபாகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கொடுத்த பின்பு அதை பற்றின வெளிப்பாட்டிலும் நாம் வளர வேண்டும். வெளிப்பாட்டில் நாம் வளரும் போது கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டிலே, இதை பற்றின கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டிலே நாம் வளரும் போது அந்த வெளிப்பாட்டின் அறிவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆவியின் வசனம் ஆகிய பட்டயம். அது வசனம் தான், ஆனால் அது வெளிப்பாடாய் மாறும்போது அது ஒரு பட்டயமாய் மாறுகிறது, சத்ருவை துரத்துகிற ஒரு ஆயுதமாய் மாறுகிறது. சோ இந்த நாட்கள கர்த்தருடைய உதவியோடு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, தசம பாகத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆவியின் ரகசியங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஓகே, சோ இதுல ஒரு காரியத்தை மட்டும் நீங்க நான் வேகமா பாத்துறேன், நமக்கு டைம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க முடியும். ஒரு காரியத்தை நம்ம இதில் பார்க்கலாம். மெயின் காரியம் அது என்னன்னா, இப்ப நீங்க கொடுக்காம இருக்கிறத பத்தி நான் பேசுறோம்ல, கொடுக்காம இருக்கிறது வந்து சாபத்தின் பிரச்சனை லைட்டா நான் சொல்லிட்டேன். அது கொடுக்காம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, உலகத்துக்கு என்ன நடக்குதோ அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். பைனான்சஸை பொறுத்தவரை சில நேரம் வந்து ஒரு சில இடங்கள்ல வெற்றிகள் உங்களுக்கு வரலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் பைனான்சியல் வெற்றி சிறத்தணும்னா அதுக்கு டைம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா இது புதிய ஏற்பாட்டில் நின்று போல, பழைய ஏற்பாட்டில் இருந்தது கண்டினியூ ஆகுது. ஓகே, நின்று போல, அதனால இது நம்ம கொடுக்கறது அவசியம். ஓகே,
இப்ப கொடுக்கும் போது என்ன நடக்குது? கொடுக்காட்டி என்ன சொன்னா ஏதோ சாபம் வந்துடும் சொல்றதை விட பூமியில ஏற்கனவே காணப்படுகிற சாபம் செயல்பட்டு கொண்டிருக்கும். நீங்க உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை உணர முடியாது. ஓகே, இப்ப கொடுக்குறேன்னு சொல்றேன், உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா பெரிய மாற்றம் பார்க்கவில்லைன்றீங்க. அவங்களுக்கு சொல்றேன், 10வது வந்து ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்குறவங்களுக்கு என்ன நான் செய்யறேன்றத ஒரு உறுதியை கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆலயத்தில் நீங்க வந்து வைங்க, ஓகே, ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசவாக்களை எல்லாம் பண்டக சாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். 2வது, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சைகளை பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளில் கற்று சொல்லுகிறார். இப்ப இதுதான் மெயின் விஷயம். அந்த ஆசீர்வாதம்ன்றது வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக ஆசீர்வதிப்பேன்றது, அதை வந்து நான் அடுத்த வாரம் பேசுறேன், அதுக்கு டைம் இல்லை, இப்ப இது அடுத்த மீட்டிங்ல பேசுறேன். இப்ப இதை மட்டும் பேசுறேன். I will rebuke the devourer. ஆண்டவர் சொல்றார், I will rebuke the devourer. இதெல்லாம் இப்ப மாறவே இல்லை, புதிய உடன்படிக்கை மாறிடுச்சு அப்படிலாம் கிடையாது, புது உடன்படிக்கையில மாறல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தசவாகம் கொடு, ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து I will rebuke the devourer. பட்சித்து இதுல தமிழ்ல வந்து சரியா வரல, பட்சித்து போடுகிறவைகள் அப்படின்னு வந்துருச்சு, ஆனா இங்கிலீஷ்ல நீட்டா வருது, I will rebuke the devourer. பட்சித்து போடுகிறவனை நான் கண்டிப்பேன். இப்ப என்ன ஒரு கேள்வி, என்ன அப்ப நம்ம கொடுக்கலாம் அவர் கண்டிக்க மாட்டாரா? கொடுக்கலனா கண்டிக்க மாட்டாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்ப என்னன்னா, நீங்க கொடுக்கறதே எது கொடுக்குறீங்கன்னா, நான் கண்டிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் இருதயத்திலே ஆழமாய் விதைப்பதற்காக நீங்க கொடுக்குறீங்க. இப்ப இப்படி நம்ம கேட்கலாமா, இப்ப இயேசு கிறிஸ்துவை வாயை திறந்து அறிக்கை பண்ணலன்னா அந்த ரட்சிப்பின் ப்ராசஸ் அவனுக்குள்ள துவங்காதா? பண்ணாதான் துவக்குவாரா அப்படின்னு கேட்டா என்ன பதில் இருக்கு? பண்ணாதான் துவக்குவாரு. ஏன்? அவர் அப்படி சொல்லியிருக்காரு, அதனால அதான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தான் மீட்புன்னு ஏன் நம்ம சொல்றோம்? நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படி இல்லைன்னு சொன்னா. அப்படிலாம் இல்லைங்க, எப்படினாலும் மீட்பு வரும்னு சொன்னா உலகமே நம்மளோட சேர்ந்து சந்தோஷப்படும். நம்ம இப்படி சொல்றதுனாலதான் நிறைய இடத்துல பிரச்சனை வருது. அது என்னங்க நீங்க இயேசுவேன்னு சொல்றீங்க, இயேசுவும் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அவரும் சொல்லுங்க, அவர் மட்டும்தான் சொல்லும் போதாங்க பிரச்சனை வருதுன்றாங்கல்ல. ஏன் நம்ம செய்ய முடியாது? அப்படி ஏன் செய்ய முடியாதுன்னா, அவர் அந்த மெத்தட் தான் வச்சிருக்காருங்க, அதுதான் செய்ய முடியும். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா, நாம் இந்த தசமபாகத்தை கொடுக்கும் போது நான் கண்டிப்பேன் அப்படின்றத அவர் ஒரு சிஸ்டமா அவர் கொடுத்துட்டாரு. அந்த சிஸ்டம் அவர் மாத்தல, நியாயப்பிரமாணத்தை மாத்தினாரு, இதை மாத்தல, அப்படிதான் வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பைபிள் வந்து அவங்களா கொடுக்குற கூட ஆண்டவர் தசமபாகம் கொடுன்னு சொல்லவே இல்லை. தெரியாம இருக்காங்க, ஒரு பிரச்சனையை மாட்டிட்டான். என்னன்னா தசமபாகத்துல ஏதோ சொதப்பலா இருக்கு அந்த இடத்துல. சரி, நீங்கள் தசமபாகம் செலுத்தும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறீர்கள். ஓகே, அவர் சொல்லியிருக்காரு, நான் செய்யறேன், கீழ்ப்படுகிறேன். எப்படி இயேசு கிறிஸ்து ஒருத்தன் விசுவாசிக்கும் போது அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான்ல, இயேசுவை விசுவாசித்து ஒருவன் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கு கீழ்ப்படுகிறான். ஏன்னா தேவனுடைய சிஸ்டம்குள்ள வர்றான். அவர் நான் சொன்னேன். அதே மாதிரிதான் பைனான்சஸ்ல இந்த டைத் அப்படின்னு ஆர்டர் வச்சிருக்காரு. பைனான்சஸ்லனா அதாவது தசபாகத்தினால் வர்ற ஆசீர்வாதங்கள்லாம் அது வெறும் டைத் மட்டும் கிடையாது, பைனான்சஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்குது அதுல. ஆனா பினான்சியல் சிஸ்டம்ல ஆண்டவர் வச்சிருக்கிறது டைத்னு வைக்கிறாரு. ஓகே, கண்டிப்பா வைக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்கிறாருன்னா, நீங்கள் செலுத்தும் போது அவர் உங்களுக்காக கண்டிக்கிறவர். பட்சிக்கிறவன்னா நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையை பட்சித்துக் கொண்டிருக்கலாம். ஓவராலா பார்த்தா பிசாசு, அவன் தான் பின்னாடி இருக்கான், அவனுடைய ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கு, ஆனா அவன் தான் மெயினா பின்னாடி இருக்கான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தசமபாகம் செலுத்துற ஆளா நீ இருக்கிறியா அப்படின்னா நான் உனக்காக கண்டிப்பேன். புரியுதா? நான் உனக்காக பட்சிக்கிறவனை கண்டிப்பேன். இப்ப ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல போறேன் அப்படின்னா, இன்னும் 2 முறை சொல்ல போறேன். ஏன் நான் சொல்ல போறேன் அப்படின்னா, நிறைய பேர் பிசாசு என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, நீங்க அதை ஆழமா உங்களுக்குள்ள போயிடுச்சு. என்ன போயிடுச்சுன்னா, நீ தசமபாகம் கொடுத்தும் ஆண்டவர் உனக்காக ஒண்ணுமே செய்யல. ஒண்ணு, ஓகே, இது டைரக்டா சொல்ல மாட்டான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கொடுக்குறேன் ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அப்ப ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அர்த்தம் யார் ஒண்ணுமே செய்யலன்னு அர்த்தம்? ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலன்னு அர்த்தம். பிரதர் நான் பொய் சொல்ல பிரதர், இதுதான் நடக்குது. ஓகே, இப்படி நடந்துட்டு இருக்குல்ல, அதை சேலஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த வசனம் இருக்குது. எந்த வசனம் இருக்குது?
நான் ஒரு டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தசமவாதத்தை பத்தி படிக்கும் போதே நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது படிக்க. ஏன்னா எனக்கு தோணிட்டே இருக்கும், என்ன எப்ப பார்த்தாலும் கொடுன்னு. அது எனக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னா, ஒருவேளை இவங்க கொடுக்குற சொல்ற அளவுக்கு என்னால கொடுக்க முடியாம போயிருமோ, அப்ப நான் ஒரு மாதிரி கண்டம்னேஷன் மாதிரி வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அதனால வந்து இந்த மாதிரி கிவிங் பத்தி யாராவது புக் எழுதிருந்தாங்க, புக்கை படிச்சுட்டு இருப்பேன். இந்த கிவிங் சப்ஜெக்ட் வந்தாலும் நிறுத்திடுவேன், அதை படிக்க மாட்டேன். ஏன்னா ஐயோ, அதே மாதிரி மெசேஜ்ல இருந்தா வேற டாபிக் எல்லாம் பேச கேட்டிருப்பேன். இந்த கிவிங் டைத் பத்தி பேசும்போது அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிருவேன், தள்ளி கம்ப்யூட்டரை தள்ளி விட்டுருவேன் அடுத்தது பாட்டுக்கு. ஏன்னா எப்படினாலும் நம்ம ஏதோ எனக்கு, ஏன்னா என்னை பிசாசு எப்படி வஞ்சித்து வைத்திருந்தான்னா, நீ ஒழுங்கா கொடுக்கலன்னு நம்ப வச்சிருந்தான். போதுமானாலும் கொடுக்கல, எப்படின்னா அடுத்தவங்கள கவர் அவரெல்லாம் பாரு ஒரு கார் வச்சிருந்தாராம், அந்த கார் அப்படியே கொடுத்து போயிட்டாராம். நீ எங்க காரை கொடுத்த? யாருக்கும் கொடுக்கல. அவர் பாரு 10 ரூபா இருந்துச்சான், 10 ரூபாய் அப்படி ஆர்டர் கொடுத்தாரு, நீ இப்படி கொடுத்துருக்கியா? கொடுக்கல நீ. இந்த மாதிரி பல காரியங்கள் எனக்கு வந்து ஒரு அரண் மாதிரி கட்டி வச்சிருந்தான். அப்ப தசமபாகத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு யார் பேசினா கூட நான் கேட்கவே மாட்டேன். எல்லாம் கேட்டாலே வந்து என்னங்க இது மாதிரி நமக்கு நெகட்டிவா தான் தோணும். ஐயோ நம்ம ஒண்ணும் கொடுக்கலன்னு தோணும், இந்த ஆசீர்வாதம் நமக்கு வராதுன்னு தோணும். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு நாள் சொன்னாரு, நீ நிறைய கொடுத்துட்ட, ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டு இருக்க, அப்படிதான் நான் பாக்குறேன் உனைய. நீ ஏன் இதை கேட்கணும்னா, கொடுக்கறதுனால வர்ற ஆசீர்வாதம் என்னன்னு நீ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் நீ கொடுக்கறதுனால ஆவிக்குரிய மண்டலங்களே எப்படிப்பட்ட தாக்கத்தை நீ ஏற்படுத்துகிறாய் என்று புரிய வேண்டும். See, when you tithe to God, you are making God your debtor. தேவனை நம்ம கடனாளிகள் ஆக்குறோம். ஐயோ என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு போட்டுருக்கு. அவரே அவருக்கு திரும்ப கொடுப்பாருங்க. கர்த்தருக்கு கடன் கொடுக்க முடியும் நம்ம போட்டிருக்கல. So when you give, see, இதெல்லாம் வந்து என்னங்க நீங்க ஆண்டவருக்கு நீங்க என்ன லஞ்சம் கொடுக்குற மாதிரி சொல்றீங்க? இல்ல ஆண்டவர் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் எங்க சொன்னேன்? அவரா நானா கண்டுபிடிச்சேன்? நானா இப்ப நான் மல்கியாவா? இல்ல மல்கியாக்கு நான் நோட்ஸ் எழுதி கொடுத்தேன், இப்படி எழுதி வைன்னு. மல்கியா எழுதியிருக்காரு, எப்படி இருந்தாரு? ஆவியானவர் பேசி எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னை சோதித்து பாருங்க. முந்தின வருஷம் படிச்சு பாருங்க, என்னை சோதித்து பாருங்கன்றாரு. எவ்வளவு ஸ்ட்ராங் அது! ஆண்டவர் போய் சொல்லுவாரா? வாய்ப்பே இல்லை. அவர் சொல்றாரு, என்னையே சோதிச்சு பாருங்க. அதாவது என்னன்னா, டைத் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து தன்னை ரொம்ப லோ லெவல்ல இறக்கி பாரு, 10 ரூபா கொடு, எனக்கு 100 ரூபா இருக்கும் அவன்கிட்ட, 10 ரூபா எனக்கு கொடு, நான் உனக்காக செய்யறேன் அப்படின்னு நம்ம கூட ஒரு அக்ரிமெண்ட் வரதான் டைத் வராரு. அப்படி இதுக்கு ஏன்னா எத்தனை பேர் சண்டைக்கு வர போறாங்கன்னு தெரியல, எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டா எத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஆனா வந்து அதுதான் அப்படி. பைபிளோட ஒரு கிரேட்னஸ் ஆர் த காட் ஆஃப் த பைபிள், அவருடைய கிரேட்னஸ் என்னன்னா, அவர் வந்து நிறைய நேரம் வந்து ஜனங்களோட அவங்க லெவல்ல இறங்கி வந்து பேசுறவராங்க. பைபிள் ஃபுல்லா நம்ம பார்க்க முடியும். இதே அவன்கிட்ட உட்காந்து அவன் என்ன சொல்றான், நான் ஆண்டவரே நான் ஒன்னதுக்கு லாய்க்கு இல்லை, நான் போக முடியாது, அவன்கிட்ட போய் இறங்கி பேசிட்டே இருக்காரு. யோனா எழுத்து பேசுறான் ஆண்டவர்கிட்ட. மரண பரி அவன்கிட்ட போய் பொறுமையா பேசிட்டு இருக்காரு. மரண பரிந்து எரிச்சலா இருக்குது, உனக்கு நல்லதானா? ஆமா நல்லதுதான் ஒருத்தன் சொல்றான், அவன் சொல்றது கேட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா காட் ஆஃப் த பைபிள் வந்து இஸ் an accommodative God who comes down to your level. ட்ரூத்தே அப்படி கொண்டு வந்து வச்சுட்டார். அப்படி அவர் பூமியில வந்ததே ஒரு பெரிய அடையாளம் இருக்கு. மனுஷன் விழுந்து போயிட்டான், அவர் விழுந்து போல. அப்ப மனுஷன் தானே சரி பண்ணணும். அவர் நியாயப்படி என்ன சொல்லணும்? எப்பா நீ விழுந்து போயிட்ட, நீயே எப்படி ஏறி வா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணு, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீ கஷ்டப்பட்டு ஏறி மேல வா, நான் உனக்கு உதவி செய்யணும் சொல்லணும். அப்படி சொல்ல, அவர் இறங்கி வந்தார். அதே போலதான் கர்த்தர் இறங்கி வந்து, அதனால பாருங்க இதை வெளிப்பாடு நான் ஏன் சொல்றேன்னா, இது வெளிப்பாடாதான் இது புரியும், மற்றபடி புரியாது. ஆண்டவர் வந்து இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு ஒரே காரணத்தோடு ஒரு சிஸ்டம் கொண்டு வச்சுட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, பா நீ வந்து ரொம்பலாம் வேணாம், 10ல் 1 கொடுக்க முடியுமா? 100 ரூபா இருக்கணும், 10 ரூபா கொடுக்க முடியுமா? கொடு, அதை ஒரு கேரண்டி வச்சுக்கோ, நான் அதை எடுத்துக்கிறேன். 10 ரூபா மட்டும் எனக்கு கொடு, நான் அதை கேரண்டி எடுத்துக்கிறேன். See, actually conman only will do like this. Otherwise நம்ம அப்படிதான் பார்த்திருக்கோம். கான்மென்ட்னா யாரு? ஏமாத்துறேன். அவன் என்ன சொல்லுவான், சார் நீங்க வந்து உங்களுக்கு 1000 ரூபா சம்பாதிச்சேன் சார், 10 ரூபா மட்டும் 100 ரூபா மட்டும் எனக்கு கொடுத்துக்கோங்க சார், 90 நீங்க வச்சுக்கோங்க. 90-10 டீல்லாம் எல்லாரும் ஒத்துப்பாங்கல்ல, 90% வச்சுக்கலாம், 10% எனக்கு தரணும் அப்படின்னா எல்லாம் ஒத்துப்பாங்க. அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பணத்தை சுட்டிட்டு ஓடி போயிடுவான். எத்தனை ஸ்கீம்ஸ் மாதிரி இருக்கு. 90-10 கூட இல்ல, 40-60 ஏதாவது சொல்லுவானுங்க, சொல்லிட்டு அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியில இருக்கிற பணத்தை சுட்டிட்டு ஓடி போயிடுவானுங்க. ஆனா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல்ல இறங்கி நம்ம லெவல்ல வந்து விட்டு சொல்றாரு, இங்க பாரு நீ பெருசா ஒண்ணும் பண்ண வேணாம், 10% எனக்கு கொடு, நான் இதை பண்றேன்னா இல்லையான்னு பாரு. இப்ப என்னன்னா இது வந்து எப்படி செய்யக்கூடாதுன்னா,
பண்றனா இல்லையான்னு பாருன்னு சொல்லியிருக்காரு. சரி கொடுத்துட்டு பார்ப்போம் வருதா இல்லையான்னு. அப்படி எடுத்துக்க கூடாது. என் தேவன் பொய்யுரையாதவர், அவர் உண்மை உள்ளவர். பிசாசை பார்த்து சொல்லணும், உங்களுக்கு பணம் வராம இருக்காருன்னா தேவன் கிடையாது. நீங்க கொடுத்த டைத் அண்ட் ஆஃபரிங்க்கு பணம் வராம இருக்கிறதுக்கு, ரிட்டர்ன் வராம இருக்கிறதுக்கு காரணம் தேவன் கிடையாது. பணம் மட்டும் இல்ல, மற்ற ஆசீர்வாதங்களும் வராம இருக்கிறது காரணம் தேவன் கிடையாது, பிசாசு. நான் சொன்ன மாதிரி லேஸ்ல அது போகாது. அதை அதட்டுனாதான் போகும், அதை மிரட்டினாதான் போகும், அடிச்சாதான் போகும், இல்லைன்னா போகாது. அதனாலதான் அதிகாரம் கொடுக்குறேன்னாரு. அதே மாதிரி உங்கள் பொருளாதாரத்தின் மேலும், பர்டிகுலர் பொருளாதாரம் மற்ற காரியங்கள் மேலும் அதிகாரம், ஆளுகை உங்களுக்கு வரும்படியாக ஆண்டவர் வந்து தசமபாகம் என்கிற ஒரு சத்தியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் கொடுத்துட்டேன் சொல்லியிருக்காருல வருதான்னு பார்ப்போம்னு சொல்லக்கூடாது. இங்கதான் விசுவாசம் வருகிறது. தசமபாகத்தோடு விசுவாசம் இணைகிறது. என்ன விசுவாசம்னா, என் தேவன் பொய்யுரையாதவர், என் தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? என்னை சோதித்து பாருன்னு சொல்லியிருக்காரு. வானத்தின் பலகையிலிருந்து இடங்களாக கூட ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. பட்சித்து போடுகிறவனை கண்டிப்பேன்னு சொல்லியிருக்காரு. என் கண்ணு முன்னாடி ஆனா இன்னும் பட்சித்து கொண்டிருக்கிறது. ஏன் எப்படி சொல்றேன் பட்சித்து கொண்டிருக்கிறதுன்னு? அறுவடை வந்துருச்சா? 30, 60, 100 அறுவடை வந்துருச்சா? வரலாம், ஏதோ பட்சித்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். சம்திங் இஸ் டிவரிங் அர்த்தம். சம்படி இஸ் டிவரிங் இட் அர்த்தம். ஆனா அவர் சொல்றாரு, நான் கண்டிப்பேன்னு சொல்றாரு. என் சூழ்நிலை பார்த்தா அப்படி தெரியல. எனக்கு இவ்வளவு நாள் இப்படி வந்திருக்கணும், வரல. தசமபாகம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. என்ன தைரியம்னா, இந்த வசனத்தை எடுத்துட்டு சாத்தானை அடிக்கும்படி. எப்படி அடிப்பீங்க? வாயின் வார்த்தைகளால் அடிப்பீங்க. எந்திரிச்சு நின்று என் தேவன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? பட்சித்து போடுகிறவனை கண்டிப்பேன் என்று என் தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்களை, குறிப்பா பொருளாதாரத்திலே பட்சித்து போட்டுகிறவனை என் தேவன் கண்டிக்கிறார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன். I agree with my God and I declare that God rebukes my devourer. This is faith mixing with tithe. That's where victory is. ஓகே, சோ இதுதான் இது. நான் அதனால திரும்ப சொல்றேன், நான் டைத் கொடுக்குறவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா கொடுக்குறவங்களே மிகுந்த வறுமையில இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருக்காங்க நிறைய பேர். இல்லைன்னா சில பேர் வந்து ஓகே, யூ ஆர் கெட்டிங் சம்திங், யூ ஆர் லிவிங், யூ ஆர் சஸ்டெய்னிங், ட்ரூ, பட் திஸ் இஸ் நாட் வாட் காட் ஹஸ் ப்ராமிஸ்ட் ஃபார் யூ. ஆண்டவர் பேசும்போது வானத்தின் பலனிலிருந்து இடம் கொள்ளாமல் போகும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதோ, இல்ல பட்சித்து போடுகிறவனை கண்டிப்பேன் என்று சொன்னதோ இந்த லெவலுக்காக சொல்லல. ஏதோ வாழ்ந்துட்டு போ, ஏதோ வந்து இந்த சில ஊர்களை வாழனா டாக்ஸ் கட்டாதான் வாழ முடியும், இல்லை வாழ முடியாது, அது மாதிரி டைத் கொடுத்தா வாழ்ந்துட்டு பொழைச்சு போ, அப்படி கிடையாது. He has given you authority, he has given you dominion. Okay, so the revelation about tithe mixes with faith and it produces results. Okay, so நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் ஒன்று பண்ணுங்க. அடுத்த மீட்டிங் வர வரைக்கும் இந்த பகுதியை தியானிங்க, மல்கியா 3 எடுத்து தியானிங்க. நான் சொன்னது எவ்வளவு புரியுதில்லை, இதை நீங்க திரும்ப ஒரு வேலை கேட்க வேண்டியிருக்கலாம். இப்போதைக்கு நான் பேசினதை திரும்ப ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன். திஸ் இஸ் நாட் லைக் கோயிங் அண்ட் செக்கிங், போட்டு பார்த்துட்டு சரி டைத் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி இல்லை. சரி அப்படி செக் பண்ணா தப்புன்னு நான் சொல்லலை, அதோட நின்றாதீங்க. ஒரு வேலை கொடுத்து பார்த்து ஒன்றும் வரல, அது அவன் வரலன்னு சொல்ல தேவையில்லை. நீங்க நிறைய பேர் கொடுத்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க பலன் வராம நிறைய பேர் ஏற்கனவே இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்துட்டீங்க, செக்கிங் பார்த்து வரலன்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, நீங்கள் பயன்படுத்தும்படியாக இப்படி ஒரு வார்த்தை எழுதி கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க ஆவிக்குரிய மண்டலம் இருக்கிறது, ஓகே, த நேச்சுரல் ரெல்ம் இருக்கு, ஓகே, பினான்சியல் ரெல்ம் இருக்கு. அதை பார்த்து நீங்கள் இப்படி பேச வேண்டும். என்ன பேசணும்னா, என் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், நான் கண்டிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, ஓகே, அப்பனா அவர் எவ்வளவு உண்மையில அப்படி சொல்லணும். டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா எவ்வளவு உண்மையில இருக்காருன்னு சொல்லுவோம். நாங்க வந்து ஒரு மேக்னெட் வச்சிருக்கோம் பாருங்க, அந்த மேக்னெட் வந்து எங்க ஷாப்ல இருக்கும், அது வந்து கீழே இருந்தா உடையாது. நாங்க வந்து அந்த மெட்டீரியல் எப்படிப்பட்ட மெட்டீரியல். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம், போல்டா சொல்லுவாங்க நின்றுட்டு, யாரோ கஸ்டமர் வந்து வாங்குறாங்கன்னா இதுல என்னங்க ஸ்பெஷாலிட்டினா, சார் இது கீழே போட்டா உடையாது சொல்லி டெமோ பண்ணி காட்டுவோம். நானே சொல்லிக்கிறேன், சார் நீங்க கீழே போடுங்க, போட்டு பாத்தீங்களா உடையில, பாத்தீங்களா. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, எனக்கு நல்லா தெரியும் உடையாதுன்னு, அந்த மெட்டீரியல் அப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஆண்டவர் வந்து சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர்ன்றதுக்காக சொல்றாரு. எதுக்காக அதை சொல்லி வைத்திருக்கிறார் என்றால், நாம் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய மலைகள், பொருளாதார பிரச்சனைகளை பார்த்து அப்படி பேச வேண்டும் என்பதால் சொல்லி வைத்திருக்கிறார். ஓகே, சோ இந்த சீரீஸ்க்காக இன்னும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்க இப்ப தியானிங்க இந்த பகுதியை. இன்னும் நிறைய நான் பேச வேண்டியது, வரும் நாட்களே கொஞ்சம் பேசலாம். இந்த ஒரு பாயிண்ட் இன்னைக்கு போதும், இது உங்கள் மனதில் நிக்கட்டும்.
என்னன்னா ஆண்டவர் இப்படி சொன்னது காரணம், எனக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு. சோ நீதியிலே எழும்புங்கள். ஒருவேளை இதை நீங்க படிக்கும் போது பிசாசு வந்து இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் உனக்கு நடக்காது, இதெல்லாம் சந்தேகத்தை அதிகமா போடுகிறான் அப்படி உங்க மைண்ட்ல வருது, உங்களால படிக்க முடியல, கேள்விகள் நிறைய வருதுன்னா ரத்தத்தை தியானிங்கள். தியானிச்சு திரும்ப இந்த பகுதிக்கு போங்க, விடுதலை உண்டாகும். இப்போதே ஐ பிலீவ் ரைட் ஃப்ரம் டுடே தேர் வில் பி சம் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் கமிங் இன். ஓகே, நீங்கள் எதிர்பாராத சில காரியங்கள் இருந்து உங்களுக்கு அறுவடைகள் வர ஆரம்பிக்கும். பட் நம்ம போக போக கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னும் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord, thank you Lord. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சொல்லி இருக்கிறீர், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் அதை அறிக்கை செய்கிறோம். உம்முடைய வார்த்தை இல்லாமல், உடைய ஆவியின் உதவி இல்லாமல், உடைய பிரசனம் இல்லாமல், அவருடைய ரத்தம் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த நேரத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த தசமபாகத்தின் காரியத்தை உடைய கரத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே உம்முடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த காரியத்திலே எழுப்பி நின்று நீதியை நடப்பிக்கும்படி, எங்கள் வாழ்க்கையிலே நீதியை நடப்பிக்கும்படி, நியாயத்தை நடப்பிக்கும்படி, ஹalleluya, எழுந்து நின்று பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. குறிப்பா ஆண்டவர் பொருளாதாரத்தை மிகவும் நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை மற்றும் இப்படிப்பட்ட காரியங்களால் மிகவும் நொறுங்கி போய் ஒரு கான்பிடன்ஸை இழந்து போய் ஆண்டவரை பயந்து போய் இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே இந்த வார்த்தை நாங்கள் மல்கியா 3ஆம் அதிகாரத்தை படித்த இந்த வார்த்தை, 7-8 வசனங்களை படித்த இந்த வார்த்தை ஆண்டவரே இவர்களுக்குள்ளாக ஆழமாக இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. பயம் விலகட்டும் ஆண்டவரே, ஒரு விசுவாசத்தின் ஆவி இவர்களை பற்றிக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய பணத்தை பாட்டவங்க பேசட்டும். Let them look at their bank account and speak. Let them look at their accounts and speak. Any type of account and speak. Let them look at their storehouses and speak. Hallelujah, hallelujah. Let them look at their wallets and speak. Let them look at their ATM cards and speak. Thank you Lord. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசுவார்களாக. என்னை சோதித்து பாருங்கள் என்று என் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வானத்தின் பலகணில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதால் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீதியை நடப்பிக்கப்படி எங்களுக்கு உதவி செய்யும், பெரிய காரியங்கள் செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த வாரத்திலே தானே பொருளாதார அற்புதங்கள், அடையாளங்கள் நடப்பதாக. தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.